ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான மாலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லை இப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியர்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறு ஒலிப்பிலே கேட்கப் போகின்ற அதே வேளையில் யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட செல்லுகின்ற பொழுதும் கேட்கப் போகின்ற ஒரு சார்பிலும் ஊழியரை வாழ்த்துவோம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அவருடைய சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சபையையும் சபை ஊழியர்களையும் கர்த்தர்தாமையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களுக்காக எடுத்து வருகின்ற வெளிப்பாடுகளை, தீர்க்கதரிசன வசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஊழியரையும் பரிசுத்தாவியானவர் தாமே நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். நின்றிருக்க உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்காக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பி நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். சகலவற்றிலும் இருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரவும் பண்ணி இருக்கிறார். ஆமென். பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரன் மூலமாய் நீர் வெளிப்பட்டதற்காய், உம்முடைய வார்த்தை வெளிப்பட்டதற்காய், சத்தியம் வெளிப்பட்டதற்காய் உமக்கு நன்றி. சத்தியத்தை அறியும் பொழுது நாங்கள் பாரிபூரண விடுதலையை பெற்றிருக்கிறோம், அடைந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை எங்களை மேற்கொள்ளட்டும். 100 எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும், கட்டட்டும், நாட்டட்டும், எழுந்து பிரகாசிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே நாங்கள் பார்த்து வருகிறோம் தேவநீதி, சுயநீதி, தேவனுடைய கிரிகை, நம்முடைய கிரிகை, இப்படியாக அநேக காரியங்களை பார்த்து வருகிறோம். எப்பொழுதெல்லாம் நாங்கள் எங்களுடைய கிரியையும் எங்களுடைய நீதியை நம்புகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் தேவன் செய்து முடித்ததை ரிஜெக்ட் பண்ணுகிறோம். அதனால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் தேவன் செய்து முடித்தார், தேவன் எனக்காக கிரியை நடப்பித்தார், தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து அவற்றை நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, அல்லது எவரும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, எந்த ஏழ்மையில் இருக்கிறவர்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் எனக்கு இனாமாக, இலவசமாக கொடுத்திருக்கிறார் என்பதை நம்பும் பொழுது நாங்கள் அவற்றை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். சுய கிரிகை, தேவனை நம்பி வாழ்வது தேவனுடைய கிரியை. அதற்குத்தான் நமக்கு விசுவாசம் தேவை. தேவனுடைய கிரியை நம்ப வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் தேவை. அவர் செய்து முடித்ததை நம்ப வேண்டும். செய்து முடித்து விட்டார் என்று நம்ப வேண்டும். இனிமேல் தான் செய்வார் அல்ல. நான் கிரியை நடப்பித்தால், நான் அதிகமாய் உபவாசம் இருந்தால், நான் அதிகமாய் ஜெபித்தால், நான் அதிகமாய் சபைக்கு கொடுத்தால், அப்பொழுது அவர் ஆசீர்வதிப்பார் என்பது என்னுடைய கிரிகை. நேற்றைய நாளிலே நாங்கள் வாசித்தோம். அதாவது பரிசேயர், சதுசேயர், ஈவன் யோவானுடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் உபவாசிக்கிறார்களே, ஆனால் உம்முடைய ஊழியக்காரர்கள், உம்முடைய சீஷர்கள் உபவாசிக்கவில்லையே என்று கேட்ட பொழுது இயேசு சொன்னது, பழைய துருத்தியில் புதிய திராட்சை ரசத்தை ஊற்ற வேண்டாம். உங்களுடைய கிரியைக்குள்ளே என்னுடைய கிரியையை மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி செய்வீர்களானால் ரெண்டுமே கெட்டுப்போம், அது யாருக்கும் பிரயோஜனப்படாது என்பதை அவர் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருப்பதென்றால் பழைய ஏற்பாட்டு காலம், கிரியை செய்கிற காலம், அது குளிர் ஆக இருக்கிற காலம். புதிய ஏற்பாட்டு காலம் பரிசுத்த ஆவியினால் அனல் மூட்டப்பட்ட காலம், எழுந்து பிரகாசிக்கிற காலம், அவர் செய்து முடித்த காலம். அதிலே நாங்கள் வாழ வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலம் அனல் மூட்டப்படாது இருந்த காலம். ஆகவே இவைகளை புரிந்து நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். இன்றைய நாளிலும் வாசிப்போம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம். நேற்றைய நாளிலே முதலாவது சபையை குறித்து பார்த்தோம். இன்றைய நாளிலே 2வது சபையாகிய பிலதெல்பியா
சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவனும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப இந்த வசனம் மிக மிக முக்கியமான வசனம். பிரியமானவர்களை கவனியுங்கள். பரிசுத்தம் உள்ளவர், நம்முடைய பரிசுத்தம் அவரிடத்திலிருந்துதான் வருகிறது. நம்மை பரிசுத்தமாக்கினவர் அவராயிருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பரிசுத்தமாய் கிறிஸ்து மாறி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1 கடைசி வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அவரே நமக்கு நீதியாய் பரிசுத்தமாய் மீட்பாய் மாறிவிட்டார். ஆமென். இதை விசுவாசித்தால் இது நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். ஆனால் நான் என்னை பாவியாக எவ்வளவுக்கு பார்க்கிறேனோ அவ்வளவுக்கு நான் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியாது. ஆனால் கிறிஸ்து எனக்குள்ளா இருக்கிறார். அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் நான் பரிசுத்தவான். அவருடைய நீதி எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் நான் நீதிமான். அவருடைய ஞானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் எனக்கு ஞான குறைவு இல்லை. ஆமென். அவர் தன்னுடைய மீட்பை எனக்கு கொடுத்திருக்கிறபடினால் நான் பூரணமாய் ஏற்கனவே அவர் மூலமாய் கிறிஸ்து மூலமாய் மீட்கப்பட்டேன். நான் இனிமேல் கட்டப்படவில்லை, பிசாசினால் கட்டி வைக்கப்படவில்லை, இருளின் ராஜ்யத்தில் இல்லை, நான் ஒளியின் ராஜ்யத்தில் இருக்கிறேன். நான் கிறிஸ்துவோடு கூட உட்கார்ந்திருக்கிறேன். என்னை மறுபடியும் அடிமையாய் அல்ல ஆளுகை செய்யும்படி அவர் என்னை முடிசூட்டி இருக்கிறார். ஆமென். நன்மையினாலும் கிருபையினாலும் அவர் என்னை முடிசூட்டி இருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த வசனங்களின்படி நாங்கள் செயல்பட வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அப்படியே செயல்படவும் வேண்டும். இங்கே பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒருவன் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர். அப்ப தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்திருக்கிறார்? பரலோகத்தை எங்களுக்கு திறந்து வைத்திருக்கிறார். எல்லா சகல நன்மைகளையும் திறந்து வைத்திருக்கிறார். வரங்கள் வல்லமைகள் இவைகள் எல்லாம் எங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலே இனி குறைவிருக்க முடியாது. அவர் திறந்தால் திறந்ததுதான். ஒருவனும் எந்த பிசாசும் பூட்ட முடியாது என்று இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எவனுக்கும் அதிகாரம் இல்லை. அவர் திறந்ததுதான். ஆமென். தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அப்ப தேவனுடைய நன்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் பூட்டக்கூடாதபடிக்கு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே திறந்து விட்டிருக்கிறார். ஒருவரும் திறக்காதபடிக்கு என்ன செய்கிறவர்? பூட்டுகிறவராயிருக்கிறார். எங்களுடைய பழைய பாவங்கள், பழைய தரித்திரங்கள் இவைகள் எல்லாம் திறந்தில்லை, பூட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை இனிமேலும் மேற்கொள்ளாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிறார். ஆமென். அதனால் தான் சொல்லுகிறார், நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஆமென். அந்த திறவுகளை அவர் மாத்திரம் வைத்திருக்கவில்லை, அதை நம்முடைய கரத்திலே கொடுத்து, எவைகளை நீங்கள் கட்டுகிறீர்களோ அவைகள் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை நீங்கள் திறக்கிறீர்களோ அவைகள் திறக்கப்பட்டிருக்கும், எவைகளை நீங்கள் பூட்டுகிறீர்களோ அவைகள் பூட்டப்பட்டிருக்கும், எவைகளை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுகிறீர்களோ இந்த பூமியிலே பரலோகமும் அதை ரிஜெக்ட் பண்ணும் என்று சொல்லி நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். அதை விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அநேக வேளைகளிலே நாங்கள் வாசிக்கிறோம், ஆனால் விசுவாசிப்பதில்லை. விசுவாசித்திருந்தால் நிச்சயமாய் அதன்படி நடந்திருப்போம். இது கிடைத்து விட்டது, இது எனக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, ஆகவே நான் பிசாசை பார்த்து போ என்றால் அவன் போயே ஆக வேண்டும். மரணத்தை பார்த்து வெளியேறு என்றால் மரணம் வெளியேறியே ஆக வேண்டும். சுகையினத்தை பார்த்து வெளியேறு என்றால் சுகையினம் போகே ஆக வேண்டும். ஒரு தேசத்தை பார்த்து ரட்சிக்கப்படு என்றால் ரட்சிப்பு வந்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களை கவனியுங்கள். நீங்களும் நானும் இந்த உலக சமாதானத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்ப்பீர்கள், ரஷ்யாவிலே சமாதானம், அதே மாதிரி உக்ரைன்ல சமாதானம் நிச்சயமா வரும். அங்கே இருக்கிற ஆட்சிகள் மாற்றப்படும்.
புதிய ஆட்சிகள் அங்கே உருவாக்கப்படும். தேவன் நிச்சயமாய் இந்த தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து இந்த தேசங்களிலே இருக்கிற ஜனங்கள் மறுபடியும் ரட்சிக்கப்படவும் கட்டப்படவும் நாட்டப்படவும் கிரியை செய்து முடித்தவராய் இருக்கிறார். அதை விசுவாசித்து நாங்கள் இந்த தேசத்தின் மீது கூறும் பொழுது நிச்சயமாய் அவைகள் மேற்கொள்ளும். ஆமேன். மாத்திரமல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எத்தனை ராஜ்யம் எழும்பினாலும் அவைகள் எல்லாம் இல்லாமல் போகும். ஆமேன். ஏனென்றால் நாங்கள் எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் சத்துருடைய எந்த கிரியையும் வாய்க்காமல் போகிறதற்காய் ஒரு சின்ன கன்று எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதாய் இருக்கிறது. பிரியமானவர்களை கவனியுங்கள். தேவ பாதுகாப்பு இல்லாவிட்டால் இஸ்ரவேல் என்கின்ற தேசம் எப்போவோ அழிந்து போயிருக்கும். ஆனால் நானும் நீங்களும் ஜெபிக்கிறபடியினால் அங்கே அந்த தேசம் பாதுகாக்கப்படுகிறது. தேவன் நிச்சயமா அந்த தேசத்தில் இருந்து வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அவர்கள் தங்களுடைய முழங்கால்களை முடக்கி கர்த்தாவை வாரும் என்று சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாய் அந்த தேசத்தை மேற்கொள்ளுகிறவராய் வருகிறவராய் சந்திக்கிறவராய் இருக்கிறார். அதை வாக்கு தத்தமாகவே நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே எந்த கன்றியை நீங்கள் அடாப்ட் பண்ணி கொள்ளலாம் என்று சொன்னால் ஒரு கன்றியை நீங்கள் தத்தெடுத்து கொள்ளலாம். தத்தெடுத்து அந்த தேசத்துக்காக தொடர்ச்சியா நீங்கள் சமாதானத்தை கூறி வருவீர்களானால், ரட்சிப்பை கூறி வருவீர்களானால், தேவ ராஜ்யம் மேற்கொள்ளுவதாக என்று கட்டளையிடுவீர்களானால் நிச்சயமாய் எந்த மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் அந்த தேசம் ரட்சிக்கப்படும், மீட்கப்படும், பாதுகாக்கப்படும், கட்டப்படும், நாட்டப்படும். தேவன் எழுந்து பிரகாசிப்பார். ஆமேன். இவைகள் எல்லாம் நம்முடைய கருத்தில் தான் இருக்கிறது. நாங்கள் விசுவாசித்து ரோமர் 10:10 படிக்கிறோம். நாங்கள் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணினால் அது நிச்சயமாய் நடக்கும். ஆமேன். நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே நடக்கும். மழை எப்படி வந்து தான் செய்ய வேண்டியதை செய்யாமல் திரும்பி போகாதோ அதே போல நீங்கள் விசுவாசித்து பேசுகிற வார்த்தைகள் நிச்சயமாய் கிரியை நடப்பிக்கும், மேற்கொள்ளும். அநேக வேளைகளிலே ஜனங்கள் போடுகிற சாபங்கள் மேற்கொள்ளுகிறது. ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள் மேற்கொள்ளுகிறதில்லை. ஏனென்றால் சபிக்கும் பொழுது எல்லா உணர்வுகளோடும் 100% இது நடந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு நாங்கள் பேசுகிறோம். அதனால் அந்த சாபங்கள் 100% மேற்கொள்ளுகிறது. ஆனால் ஆசீர்வாதத்தை நாங்கள் பேசும் பொழுதோ அப்படியாக எங்களுடைய உணர்வுகளோடு ஒருமனப்பட்டு ஒரு சிந்தையோடு நாங்கள் ஆணித்தரமாய் இது நடந்தே ஆக வேண்டும் என்று பேசுகிறதில்லை. ஜபிக்க வரும் பொழுதும் ஏனோதானோ என்று வந்து என்ன செய்கிறோம், அறிக்கை எடுக்கிறோமே அல்லாமல் இது நடந்தே ஆக வேண்டும் என்ற நிச்சயம் இல்லாமல் ஜபிக்கிறபடினால் அநேக காரியங்கள் இன்னும் நடக்காமல் தாமதிக்கிறது. ஆகவே எப்படி சாபமிடுகிறவன் முழு இதயத்தோடும் முழு உணர்வுகளோடும் ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு இப்படியான சாபம் மேற்கொள்ள என்று ஜெபிக்கிறானோ அதே போலத்தான் இப்படியான ஆசீர்வாதங்கள் அந்த தேசத்தை ரட்சிப்பு அந்த தேசத்தை மேற்கொள்ள வேண்டும், பிசாசின் கிரியல் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் என்று ஒருமனப்பட்டு ஒரே சிந்தையோடு உணர்வுகளோடு சேர்த்து நாங்கள் பேசுவோமானால் நிச்சயமாய் அவைகள் மேற்கொள்ளும். ஆமேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டதினாலே. கவனிங்கள், கொஞ்ச பலன் இருந்தும் நீ என்ன செய்யவில்லை, என்னை மறுதலிக்காமல், நீ இந்த உலகத்தோடு ஒத்து போகாமல் அல்லது சாட்டுக்கள் சொல்லாமல், எனக்கு டைம் இல்ல பிரதர், ஓ ஜெபிக்க டைம் இல்ல பிரதர், ஓ வேதம் வாசிக்க டைம் இல்ல பிரதர், எங்க பிரதர் எப்ப பார்த்தாலும் ஓட வேண்டி இருக்கு, ஓ வேலை என்று இருக்க வேண்டியிருக்கு, ஓ ஞாயிற்றுக்கிழமையிலே வேலை போடுறாங்க பிரதர், இப்படி சாட்டு போக்கு சொல்லாமல் கொஞ்ச பலன் இருந்தும் கொஞ்ச ஆசீர்வாதம் இருந்தும் அல்லது கொஞ்ச நேரம் இருந்தும் நீ என்ன செய்தாயாம், என் வசனத்தை கை கொண்டபடியினாலே, வசனத்தை வாசித்து அதை விசுவாசித்து அதன்படி நடந்ததினாலே, அதன்படி கிரியை செய்ததினாலே, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. கவனியுங்கள், எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை. எப்பொழுது என்று சொன்னால், எந்த பிசாசு மேற்கொள்ள முடியாது. எப்பொழுது என்று சொன்னால், வசனத்தை அப்படியே கை கொள்ளும் பொழுது, வசனத்தை விட்டு விலகி
நாங்கள் எங்களுடைய சுய எண்ணப்படி சுய சித்தப்படி செய்யும் பொழுதுதான் அநேக வேளைகளிலே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆனால் வசனத்தின்படி, வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாங்கள் செயல்படுவோமானால், கை கொண்டபடியினால், வசனத்தை வாசிக்கிறபடியினால் மாத்திரமல்ல, கை கொண்டபடியினால், வசனம் சொல்லிவிட்டதா அப்படியே நடக்கிறபடினால், புறப்பட்டு போ என்று வசனம் சொல்லி இருந்தால் புறப்பட்டு போக வேண்டிய அவசியம். நீ சுகமானா என்று சொல்லும் பொழுது, அவருடைய தழும்புகளினால் நீ சுகமானா என்று சொல்லும் பொழுது படுக்கையில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால் நன்றி ஆண்டவரே, நீர் எனக்கு சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி என்று சொல்லிவிட்டு எழுந்து நடக்க முயற்சி செய்ய வேண்டும். சுகப்படுத்தி விட்டார் என்று விசுவாசித்து எழுந்து நடக்க முயற்சி செய்ய வேண்டும். தேவன் ஊழியத்துக்கு அழைத்து புறப்பட்டு போ என்று சொல்வாரானால், காசிலே ஆண்டவரே, ஒருத்தரும் என்ன அழைக்கலே ஆண்டவரே என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. புறப்பட்டு போக வேண்டும். உங்களுடைய தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்படும். ஆமென். தேவன் செய்து முடித்தார், ஆயத்தம் பண்ணினார் என்று விசுவாசித்து புறப்பட்டு போகும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஒருவரை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் ஒரு தடியை ஊண்டி கொண்டு போவாரானால் அவரை போய், பிரதர் நான் உங்களுக்கு ஜெபிக்கட்டா, நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு குணம் தருவார் என்று சொல்லி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசித்து அந்த இடத்திலே நாங்கள் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் என்ன நடக்கிறதாம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென். அப்போ ஒருவரும் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. வசனத்தை கை கொண்டதினாலே, வசனத்தின்படி நீங்கள் போங்கள், மரித்தவர்களை எழுப்புங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்ற வசனத்தின்படி நீங்கள் செயல்படும் பொழுது அங்கே திறந்த வாசல் இருக்கிறது. எல்லா நன்மையும் வந்து அவர்களை மேற்கொள்ளும்படி, யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அந்த இடத்திலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும்படிக்கு திறந்த வாசல் அங்கே உண்டாயிருக்கிறது. ஆமென். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நீங்கள் விசுவாசித்து பேசும் பொழுது எந்த பிசாசும் தடை செய்ய முடியாது. ஆமென். மிகவும் அவசியம். எங்கே டவுட் படுகிறோமோ அங்கே தேவனுடைய கிரியையை நாங்கள் மறுதலிக்கிறோம். இது நடக்குமா நடக்காதா என்று நாங்கள் நினைத்தோமானால், இது நடக்குமோ தெரியல என்று நினைத்தோமானால், இயேசு கிறிஸ்து தழும்புகளை அவர் பெற்றுக்கொண்டு விடுதலை கொடுத்தார் என்பதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். ஆகவே 100% இல்லை, அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருப்பாரானால் நீ நிச்சயமா 100% சுகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது அங்கே திறந்த வாசல் ஏற்படுகிறது. அங்கே அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. விசுவாசித்து பேசும் பொழுது அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் தடை செய்ய முடியாது. விசுவாச ஜெபத்தை ஒருவனும் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. அங்கே நிச்சயமாய் அற்புதம் நடக்கும், நிச்சயமாய் அதிசயம் உண்டாயிருக்கும். இதோ நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். இதோ வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னால் உன்னிடத்தில் வருவார்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் அந்த நாட்களிலே அவர்கள் விசுவாசித்தார்கள், எல்லாமே தேவன் தான் செய்கிறார், தேவன் தான் பூமியை ஆளுகை செய்கிறார் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் உண்மையை சொன்னால் தேவன் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி உங்களிடத்தில் வருகிறான் அல்லது என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் உலகத்தினுடைய எந்த சரக்கும் எந்த அபவிசுவாசமும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் அவனுக்கு பேர் என்ன, உலகத்தின் அதிபதி. அவன்தான் என்ன செய்கிறான், உலகத்தை ஆளுகை செய்கிறான். அந்த ஆளுகையை நாங்கள் தான் கொடுத்திருக்கிறோம், நம்மை ஆளுகை செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அதனால் தான் அவன் நம்மை ஆளுகை செய்கிறான். ஆனால் இப்பொழுதோ நாங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் அவனுடைய ஆளுகையில் இல்லை. ஆமென். நாங்கள் கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளாக வந்திருக்கிறோம். அவர்தான் எங்களுக்கு தேவன், அவர்தான் எங்களுக்கு கர்த்தர், அவர்தான் எங்களுக்கு ஆண்டவர். ஆண்டவர் என்று சொன்னார் என்னை ஆளுகை செய்கிறவர். என்னை ஆளுகை செய்கிறவர் கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். அவர்கள்
உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அப்ப கவனிங்கள், மாய்மாலமா இருக்கிறவர்களும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவர்கள் கண்டு கொள்வார்கள். அப்ப இவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்கள் என்றால், உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல, உண்மையாய் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று வந்தவர்கள் அல்ல, உண்மையாய் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட ஜூதர்கள் அல்ல, ஜூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாய் சாத்தானுடைய கூட்டத்தார். அப்ப அநேகர் என்ன செய்கிறார்கள்? பொய் சொல்லுகிறார்கள், அல்லது தங்களுடைய தேவையை நிறைவேற்றும்படி என்ன செய்கிறார்கள்? அந்த இடத்துக்கு கடந்து வருகிறார்கள். இப்ப பார்ப்பீர்களானால் ஒரு சகோதரி ஆரோ சொல்லி இருக்கிறாங்க, நான் இலங்கை தேசத்தில் இருக்கும் பொழுது ஆரோ சொல்லி இருக்கிறாங்க, நீங்க இயேசுட்ட வந்தீங்கண்டா, இயேசுட்ட போனீங்கண்டா அவர் உங்களுக்கு சுகம் தருவாருன்னு சொல்லி. அப்ப இந்த சகோதரி ஒரு ஆட்சி, இவங்க உண்மையிலேயே வயசான ஒரு ஆட்சி, அவங்க என்ன செய்வாங்கன்னா ஞாயிறு தோறும் சர்ச்சுக்கு வருவாங்க, வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எடா தம்பி, இந்த சரீரத்துல ஒரு சைட்ல கட்டி இருக்குடா தம்பி, உங்களோட இயேசுட்ட சொல்லி ஒரு மாதிரி தந்திரமா இதை எடுத்து விட மாட்டியாடா தம்பி என்று என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய நோக்கம் என்ன? இயேசுவினிடத்தில இருந்து தந்திரமா எதையாவது பெற்றுட்டு மறுபடியும் நாங்கள் ஓடி போக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தீர்மானம், திட்டம். லண்டன்ல ஒரு சகோதரிக்கு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 7 வயது குழந்தை என்று நினைக்கிறேன், ஒரு 7 வயது, ஆமா 5ல இருந்து 7க்குள்ள இருக்கு, அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு கேன்சர் வியாதி. ஆகவே நாங்கள் ஆலயத்துக்கு வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஒரு சில வேளை வந்தார்கள், அதுக்கு பிறகு சாட்டுகள் சொல்ல ஆரம்பித்தார்கள், அங்க இது இங்கே இது, பிள்ளைய கூட்டி கொண்டு வர முடியாது, அப்படி இப்படி என்று சாட்டுகள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் வேறு சமயத்தாரா இருந்தார்கள், அவர்கள் நம்முடைய சபைக்கு வருவது அவர்களுக்கு அதை யாராவது பார்த்தால் அது தங்களுக்கு அவமானம், நாங்கள் ஹிந்துக்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். அதனால் சாட்டுகள் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் நாங்களோ அந்த பிள்ளை மறிக்க கூடாது என்பதற்காக நாங்கள் ஈவன் அவருடைய வீட்டுக்கு போய் நாங்கள் என்ன செய்தோம்? ஜெபித்து வந்தோம். நாங்கள் வந்து மீட்டிங் முடிந்த பின்பு, சண்டே ஆராதனை முடித்த பின்பு அவருடைய வீட்டுக்கு போய் அங்கே அந்த பிள்ளைக்கு ஜெபித்தோம். ஜெபித்த பொழுது தேவன் பரிபூரண விடுதலையை கொடுத்திருந்தார். ஆமேன். கேன்சரிலிருந்து, கேன்சர் வியாதியிலிருந்து பரிபூரண விடுதலை. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், பரிபூர்ண விடுதலை கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு நாங்கள் கேள்விப்பட்டோம், அவர்கள் சொன்னார்கள் திருப்பதியிலே எங்கேயோ அவர்கள் என்ன செய்திருக்கிறார்களாம், நேர்த்தி வைத்திருக்கிறார்களாம், ஆகவே அங்கே மொட்டை அடிக்க போய்விட்டார்களாம் என்று சொல்லி அதுக்கு பிறகு நாங்கள் அறிந்தோம். அப்ப கவனியுங்கள், இப்படியாக அநேகர் என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். அவர்கள் வந்து இயேசுவிடத்துல வந்து தந்திரமாய் சில காரியங்களை பெற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்பதல்ல, அல்லது அவர் எப்படியாய் வாழ சொல்லுகிறாரோ அப்படியாய் நாங்கள் வாழ வேண்டும், இந்த உலகத்தின் பிரகாரம் அல்ல, இந்த உலகத்தின் படி அல்ல, இந்த உலகத்தின் இச்சைகளின் படி அல்ல, நாங்கள் வசனம் என்ன சொல்லுகிறதோ அப்படியே நாங்கள் வாழ வேண்டும் என்று தங்களை ஒப்பு கொடுக்காமல் தாங்கள் நினைத்ததை செய்வதற்காக இயேசுவை பயன்படுத்துகிறார்கள். மறுபடியும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே வாசிப்போம். 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா நகரத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய், என்றால் யோவான் ஸ்நானனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரும் சதுசேயரிலும் அநேகர் தம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்ப கவனிங்கள், இவர்கள் யோவான் ஸ்நானனிடத்தில் வந்தார்கள், எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கோ, எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கோன்னு என்ன செய்தார்கள்? வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் யோவான் ஸ்நானன் ஆவிக்குரியவனாயிருந்து அவர்களுடைய தீர்மானம் என்ன? உண்மையா இவர்கள்
மனம் திரும்பினார்களா? உண்மையாய் தங்களுடைய பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புதிதான தேவ வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் இவர்கள் வருகிறார்களா என்பதை அவன் ஆவிக்குரியவனாய் இருந்து அதை அறிந்து ஞானஸ்தானம் பெற வந்தவர்களை அங்கே திட்டுகிறான் என்று பார்க்கிறோம். கடிந்து கொள்ளுகிறான். பரிசேயரும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? அப்ப நாங்கள் கோபத்திலிருந்து, தேவ கோபாக்கினையில் இருந்து தப்ப வேண்டும் என்பதுதான் நோக்கமே அல்லாமல், மனம் திரும்பி ஒரு புதிதான உண்மை உள்ள அன்பான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல. அதுக்கு அவன் சொல்லுகிறான், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள், மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுங்கள். ஆனால் கோபாக்கின வரப்போகிறது அல்லது எப்படியாவது நான் பரலோகம் போய்விடணும் பிரதர் என்பதற்காக அல்ல, உண்மையாய் மனம் திரும்பி ஒரு நல்ல கிறிஸ்தவனாய், தேவனுடைய சுபாவத்தை உடையவனாய், தேவனைப் போலவே உண்மையாய் உத்தமமாய் இந்த பூமியிலே நான் வாழும்படி, மற்றவர்களை நேசிக்கும்படி, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி, ஆமென், மற்றவர்களை விடுதலை ஆகும்படி அல்லது விடுதலை ஆக்கும்படி கிரியை செய்கிறவனாய், நேசிக்கிறவனாய், உதவி செய்கிறவனாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் நான் வாழ வேண்டும். என்னுடைய சுய இன்பத்தை நிறைவேற்ற, சுய சித்தத்தை நிறைவேற்ற நான் கிறிஸ்துவனிடத்திலே வரக்கூடாது. அநேகர் தங்களுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கே கிறிஸ்துவனிடத்திலே வருகிறார்கள். அதை தாரும் ஆண்டவரே, இதை தாரும் ஆண்டவரே, நல்ல வேலையை தாரும் ஆண்டவரே, நல்ல இதை தாரும், நல்ல மனைவியை தாரும் ஆண்டவரே, நல்ல பிள்ளைகளை தாரும் ஆண்டவரே என்று சுய லாபத்துக்காக தேவனிடத்திலே வருகிறார்கள், அல்லது தேவனுக்கு என்று கொடுக்கிறார்கள், அல்லது கிரியை நடப்பிக்கிறார்கள். தேவ ஆசீர்வாதத்தை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் கிரியை நடப்பிக்கிறார்களே அல்லாமல், தேவன் எதிர்பார்க்கிறபடி நான் ஒரு தேவ மனுஷனாய் வாழ வேண்டும், தேவனை வெளிப்படுத்துகிறவனாய், தேவனுடைய அற்புத அதிசயங்களை வெளிப்படுத்துகிறவனாய், என்னை பார்க்கிறவன் தேவனை பார்க்கத்தக்கதாய், நான் புதிதாக்கப்பட்டவனாய், புதிய வாழ்க்கை உடையவனாய், இந்த உலகத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாதவனாய், நான் ஒரு பரலோக ராஜ்யத்தின் பிள்ளையாய் வாழ வேண்டும் என்பதற்காக அநேகர் என்ன செய்கிறதில்லை? தேவனை தேடுகிறதில்லை. சொந்த தேவைக்காக, சொந்த இச்சையை நிறைவேற்றும்படிக்கே அநேகர் தேவனிடத்திலே வருகிறார்கள். இங்கே பார்க்கிறோம், ஞானஸ்தானம் எடுக்க நம்மிடத்தில் வந்திருந்தால் நாங்கள் வீடியோ எடுத்து, படங்கள் எடுத்து, பேஸ்புக்ல போட்டு, எல்லா மீடியாவிலும் போட்டு இத்தனை 1000 பேர் ஞானஸ்தானம் பெற்றுக் கொண்டார்கள் என்று சொல்லுகிறோமே அல்லாமல், நமக்கு ஆவிக்குரிய கண்கள் இல்லாதபடியினால் இவர்கள் என்ன நோக்கத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் என்பதை தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், ஞானஸ்தானம் எடுக்கும்படி வந்த கூட்டத்தை பார்த்து, வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லுகிறான். இவனுக்கு தெரிகிறது, ஞானஸ்தானம் எடுக்க வந்தவர்கள் சரியான எண்ணத்தோடு, சரியான மனம் திரும்புதலோடு, சரியாக கிறிஸ்து எண்ணத்துக்காக என்னை அழைத்தாரோ, எப்பேற்பட்ட வாழ்க்கையை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ, அந்த வாழ்க்கையை, எப்பேற்பட்ட அழைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை நிறைவேற்றும்படிக்கு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி, அதுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து வராமல் தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு இவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்தபடியினால் அவன் அங்கே இப்படியாக சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே, என்னத்துக்காக நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறோம், ஆருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு நாங்கள் செயல்பட விரும்புகிறோம் என்பது மிக மிக முக்கியம். ஞானஸ்தானம் எடுப்பதை பார்க்கிலும் அதனுடைய நோக்கம் மிக முக்கியமாய் இருக்கிறது. ஆமென். மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியின் குடியில் இருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப கவனிங்கள்,
பூச்சக்கரம் எங்கும் பிசாசு கிரியை நடப்பித்து ஒவ்வொருத்தனையும் புடமிடும்படி சுளையில போட்டு புடைக்கும்படி பிசாசு கிரியை செய்யும் பொழுது தேவன் அவருடைய வசனத்தை பின்பற்றுகிறவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். தேவ பாதுகாப்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஏனென்றால் அவருடைய ஆட்சிக்குள்ளாய் இருக்கிறோம். ஆமென். நாங்கள் சத்துருவின் ஆட்சிக்குள்ளாய் இல்லை. இருளின் ராஜ்யத்தில் இருந்து நாங்கள் வெளியே வந்து இப்போ ஒளியின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறபடினால், அவருடைய வசனத்தின் படியே நாங்கள் நடக்கிறபடினால் அங்கே பிசாசு கிரியை செய்ய முடியாது, நம்மை வஞ்சிக்க முடியாது. ஆதாமேவாள் தேவனுடைய வசனத்தின் படியே நடந்திருப்பார்களானால் அங்கே பிசாசு வஞ்சித்திருக்க முடியாது. அவருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்திருக்க முடியாது. அவர்களோடு தேவனோடு உள்ள மகிமையான உறவை அவர்கள் இழந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே பிசாசு எங்கேயுமே தொட முடியாது, கிரியை செய்ய முடியாது. எப்பொழுதென்றால் அவருடைய வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது. ஆமென். அவரை நம்பி வாழும் பொழுது, எங்களுடைய கிரியை அல்ல, அவருடைய கிரியை நம்பி நாங்கள் வாழும் பொழுது எதுவும் தொட முடியாது, எதுவும் நம்மை அசைக்க முடியாது. ஆமென். தேவனே நம்முடைய பாதுகாப்பா இருக்கிறார். நாங்கள் போயிலும் வருகையிலும் பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் பாதுகாக்கிறேன் என்ற வசனத்தின்படி அவருக்குள் வாழுகிறோம், அவருக்குள் உலாவுகிறோம், அவருக்குள் ஜீவிக்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் 28வது வசனத்திலே நாங்கள் இப்படியாக வாசிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்கள், எங்களுடைய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பு என்னத்துக்காக, ரட்சிப்பின் நோக்கம் என்ன என்பதை அறிந்து நாங்கள் செயல்பட வேண்டும். ரட்சிப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவன் சொன்னபடி, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதையே நம்ப வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். அப்பொழுது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். சத்துரு ஒரு பொழுதும் தொட முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். ரட்சிப்புக்கு நோக்கம் இருக்கிறது, மீட்புக்கு நோக்கம் இருக்கிறது. நாங்கள் உம்மால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் உம்முடைய சித்தத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இனி நான் அல்ல, நீரே நமக்குள் ஜீவிக்கிறீர். இனி நாம் அல்ல, நீரே நமக்குள் ஜீவிக்கிறீர். உம்முடைய சித்தம் செய்யும்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீர் கொடுத்த வசனத்தின்படி வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே உம்முடைய வசனம் நம்மை மேற்கொள்ளட்டும். உம்மை அறிகிற அறிவில இன்னும் பலிகி பெரு எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவை, உம்மையும் நீர் அனுப்பின குமாரனை அறிகிற அறிவே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. ஆகவே அந்த அறிவிலே நாங்கள் அதிகமாய் பலிகி பெருக உம்முடைய ராஜ்யம் எங்களை மேற்கொண்டு நடத்த எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி அல்ல, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மகிமைப்படுவீராக, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவீராக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக, நாட்டப்படுவதாக, முழங்கால் யாவும் முடங்குவதாக, நாவு யாவும் நீரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமி அனைத்திலும் செய்யப்படுவதாக, இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். மேக் ஆஃப்ல இருக்கோ? ஆமேன், ஆமேன். உங்கள் முன் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். பாசர் உங்களுக்கு செய்தி அனுப்பியிருக்கிறேன். கர்த்தர் Okay. கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா. ஆமேன். காட் பிளஸ். ஆமேன். Amen. Amen. We are blessed. அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனிசில் ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களும்